ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கொல்லியில் அந்த மரக்கன்று ஒரு கொல்லியில் நட்டுருந்தோம். போன வீடியோவில் பார்த்தோம். அது உளுந்து போட்டிருந்தோம். இன்னொரு கொல்லியில் வந்து நட்டோம். மரக்கன்று நட்டதான் சரி, அந்த கொல்லி பக்கம் போகல, ரொம்ப தூரம் இருக்கிறதுனால நட்டுட்டு வந்தோம். மழையில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு இல்லை. அதனால் போய் பார்க்கலான்ட்டு வந்து பார்க்குறோம். எல்லாம் புல்லு இருக்குது. ஆனால் செடி வந்து பச்சை பிடிச்சிடுது. இப்போ நல்லா தான் இருக்குது. நட்டதோட சரி, ஒரு மாதம் ஆச்சு, திரும்ப வரவே இல்லை. இப்போ தான் வந்து பார்க்குறேன். எல்லாம் பச்சை பிடிச்சி நல்லா தான் இருக்குது. புல் இருக்குது. மானாவாரி தான் இது. நம்ம தண்ணி பாசனம் கிடையாது இது. அதனால் இப்போ தண்ணி வந்து எங்கன்னா பக்கத்தில் மோட்டர் அடிச்சு அதை வந்து முன் வந்து ஊற்றணும் முடியுது. புல்லாக இருக்குது, செம்ம புல். ஏர் ஓட்டணும். ஏர் ஓட்டினா தான் கொஞ்சம் அது புல் மையம் பழகுது. இதில் களைக்கொல்லி மருந்து அடிக்கலாமான்னு தெரில. ஆனால் புல் எக்கச்சக்கமாக மண்டி போச்சு. புல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள். யாருன்னா புல் அறுத்து போனவங்க வந்து இப்போ கொஞ்சம் அறுத்து போனாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அவ்வளோ புல்லுக்கிட்ட இருக்குது இங்கே. நட்ட கன்று எல்லாமே இதெல்லாம் ஒரு 200 கன்றுக்கிட்ட நட்டுருக்கோம். இதில் மகாகனி ஒரு லைனு, தேக்கு ஒரு லைனு, அது போல் பிரித்து நட்டு வச்சுருக்கு. இதில் அது எல்லாமே பாருங்கள். இந்த லைன் வந்து தேக்கு, இது பக்கத்து லைன் தான் மகாகனி, இது லைன் தேக்கு, ஒரு லைன் மகாகனி வரும். நல்லா தான் எல்லாமே நல்லா அருமையாக பச்சை பிடிச்சிருக்கு. பக்காவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக வர வரைக்கும் ஒரு 4 தூத்தை போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 4 தூத்தை போட்டோன்னா அருமையாக இன்னும் நல்லா தம்மன்னு வந்துடும். நாங்கள் மழைக்கு முன்னாடியே நட்டுருக்கணும். இது நட்டுருந்தீங்கன்னா இப்போலாம் நல்லா இன்னும் உயரம் வந்திருக்கும். மழை விட்டுற டைமில் தானே இதை நட்டது. நல்லா பச்சை மூடு தான் பிடிச்சிது. வெயில் காலத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. தண்ணி எப்படி எடுத்து வந்து ஊற்றுறது போகிறது ஒன்றுமே தெரியல. இது அது ஏன்னா காப்பந்தம் பண்ணிட்டோம். இந்த வாட்டி வெயிலுக்கு காப்பம் பண்ணிட்டோம். ஒரு வருஷம் காப்பம் பண்ணிட்டோமே போதும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக மரம் துளுத்து வந்துக்கும். அது இந்த ஒரு வருஷம் மட்டும் எப்படின்னா பார்த்து எதனா அரேஞ்ச் பண்ணணும். அதை தண்ணி ஊற்றி பண்ணியே ஆகணும் பழகுது. வேறு வழி கிடையாது பழகுது. எல்லாம் பாருங்கள், புல்லு காடாக இருக்குது. செம்மையாக புல் மண்டி போய் நிற்கிது. ஆனால் பச்சை பிடிச்சிச்சு. எல்லாத்துக்கும் குச்சியும் ஊன்ட்டு நாங்கள் அருமையாக ஊனி வச்சுருக்கோம் பாருங்கள்.